Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். ஹாப்பி நியூ மந்த். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்த கடவர். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்திலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58 அதிகாரம் 8 தேவன் நமக்கு வாக்களித்திருக்கிறார். இந்த மாதத்திலே நமக்கு ஆசீர்வாதத்தை துளிர்க்க பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நாம் சோர்ந்து போயிருக்கிறோம். இன்னும் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறலை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறோம். தேவன் ஏன் இன்னும் நடத்தவில்லை என்று சொல்லி நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு நன்மையான காரியத்தை துளிர்க்க பண்ணுகிறார். சுக வாழ்வு துளிர்க்கும் என்று சொல்லுகிறது. வாசிக்க கேட்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58 அதிகாரம் 8 அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். என் அன்பான தேவ பிள்ளைகளே, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்குமா? என் அன்பானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும், உங்க வாழ்க்கையில நீங்கள் எதை கடந்து போய் இருந்தாலும், ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொல்லி. இந்த மாதத்திலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை, சுக வாழ்வை, சமாதானத்தை, சந்தோஷத்தை துளிர்க்க பண்ணுகிறார். He is going to blossom. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். உங்க வாழ்க்கையில ஏன் நடக்கலன்னு நினைக்கலாம். இந்நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா ஒரு மொட்டு போல, சரிங்களா? அது துளிர்க்கிற நேரம் இந்த நாட்களிலே வந்து விட்டது, இந்த மாதத்திலே வந்தது. நீங்கள் இதுவரைக்கும் காத்திருந்த காரியங்கள் இட் இஸ் ஃபார்மிங் அவுட். அது ஒரு உருவாக்கி கொண்டு இருக்கிறது. உங்க வாழ்க்கையிலே நீங்கள் கேட்டிருக்கிற காரியங்கள், ஜெபத்தின் மூலியமாய் கேட்டிருக்கிற காரியங்கள் அத்தனையும் ஆண்டவர் தம்முடைய சமூகத்திலே வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவருடைய காலத்திலே அதை நேர்த்தியா என்ன பண்ணுவாரா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பிப்பார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும், கர்த்தர் உனக்கு பின்னாய் காப்பார் என்று சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வருது அப்படின்னா அது சாதாரணமாய் வருவது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பாதுகாப்போடு வருகிறதாம். ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை ஆசீர்வாதம் வரும்பொழுது பிசாசு அதை எப்படியாவது வந்து கிராப் பண்ணிடலாம், இல்ல அதை எடுத்துக்கலாம், பிடிங்கிடலாம் அப்படின்னு நினைத்து இருப்பான். கர்த்தர் நமக்கு பின்னாடி காக்கிறார் என்று சொல்லுகிறது. அப்படியானால் ஒரு கிஃப்ட் நமக்கு வருதுன்னா, ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வருதுன்னா, ஒரு சமாதானம் நமக்கு ஒரு வருதுன்னா, சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில வருதுன்னா, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அதை தடுக்கிற பிசாசை காக்கும்படி கர்த்தர் நமக்கு முன்பாக நடந்து போகிறார். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்துக்கும் நமக்கும் இடைப்பட்டதுல கர்த்தருடைய மகிமை இருந்து அதை ஆசீர்வாதமா நம்முடைய வாழ்க்கையில நடத்துகிறது. இந்த கால வேளையில அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறேன். கர்த்தர் உன்னை காக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் மாற்றுவார். ஏனென்றால் அந்த சுக வாழ்வை காத்து கொண்டிருக்கிறவர், காக்க போகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரு தடவை ஆண்டவருடைய வாக்கு தத்துவம், ஒரு தடவை தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம கிட்ட வந்துருச்சுன்னா ஒருவனும் அதை பிடுங்க முடியாது, ஒருவனும் அதை எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில தங்கது மாத்திரமல்ல, பாதுகாப்பு நம்மோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இதுதான். கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை துளிர்க்க பண்ண போகிறார். கர்த்தர் நன்மையானதை உங்க வாழ்க்கையில துளிர்க்க பண்ண போகிறார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில செழிப்பை துளிர்க்க பண்ண போகிறார். இந்த மாசம் துளிர்ப்பின் மாசம். It is going to blossom in this month. Hallelujah. என் அன்பான தேவ பிள்ளைகளை, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அன்பு பிள்ளைகள் இந்த மாதத்திலே ஆசீர்வாதமா இருக்க, அந்த ஆசீர்வாதம் துளிர்க்க கர்த்தர் கிருபை பாராட்டி அருளும். ஆண்டவரே, என் தேவரே, நீர் பாதுகாக்கிறீர் என்று சொல்லீர். அந்த பாதுகாப்பு அன்பு பிள்ளைகள் மேல் இருக்கும்படியா நான் கட்டளையிடுகிறேன். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இந்த நாளை துவக்கிறார்கள், இந்த மாதத்தை துவக்கிறார்கள், சகல ஆசீர்வாதத்தினாலும் கிருபையினாலும் அவர்களை நடத்தும். அப்பா, இந்த மாதம் முழுவதும் நீர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென்.
என் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில தோல்வி இல்லை, கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்க. God bless. ஹலோ, praise Lord. டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.